நாளைக்கு ஆஃப்டர்நூன் மார்னிங் டு ஆஃப்டர்நூன் தான் பிளான் பண்ணுமா. இப்போ வந்து 4:30 கிட்ட ஆகுது. நாங்கள் கிளம்பி வந்தாச்சு. 2 பேரும் சேம் டேட்டூ தான் போடுறோம். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி மிரர் பார்த்துட்ருக்கா. கையில் ஃப்ரண்ட்டில் போடலாமா பேக்கில் போடலாமா அப்படின்னு. சூர்யா டேட்டூ ஸ்டுடியோஸ் இங்கே தான் வந்து போடலாம். எம்ஜி ரோட்டில் இருக்குது. இங்கேயா இங்கே போட்டால் நல்லா தெரியும் ஃப்ரண்ட்டில். இந்த பொண்ணு இந்த டேங்க்குள்ளே இருக்க ஃபிஷ்ஷு தனியாக இருக்குதுன்னு சொல்கிறான். அதான் சொன்னேன், நீயும் வேணும்னா போய் உட்காந்துக்கோன்னு. ஏதோ ஃபஸ்ட்டே டேட்டூ போடுற மாதிரி ஸ்பீடாக டோர்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு என்னை ஃபஸ்ட்டு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டா. இப்போ வந்து அவங்க அந்த A4 ஷீட்டில் வந்து டிசைன் வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை ஃபஸ்ட் கட் பண்ணி அதுக்கப்புறம் என் கையில் வந்து கரெக்டாக வச்சு மெஷர் பண்ணிவிட்டு சைடாக இருக்கக்கூடாதுன்னு பெனில் மார்க் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க அதில் ஏதோ லிக்விட் மாதிரி போட்டுட்டு என் கையில் அந்த பிரிண்ட் வந்ததுக்கப்புறமா மிரரில் செக் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க டேட்டூ போட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து ஒட்டுறாங்களா, ஒட்டினதுக்கப்புறமா அது மேலே ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி போட்டாங்க. இப்போ வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்காக அவங்க வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க, பிஃபோர் அண்ட் ஆஃப்டருக்காக. அந்த ரீலை வந்து நீங்கள் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்கள்ல. ஸோ அதான் இப்போ வந்து அவங்க அந்த மார்க் பண்ணதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ வந்து டேட்டூ போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த அண்ணா ரொம்ப பர்ஃபெக்டாக, அண்ணாவா தம்பியாக தெரியல, பட் இந்த அண்ணா வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து செம்ம ஸ்பீடாக வந்து போட்டு முடிச்சிட்டாங்க. அவ்வளோ தின்னான டிசைன், அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து சூப்பராக போட்டாங்க. எனக்கும் வந்து டக்குன்னு முடிச்சிட்டாங்க, ஸ்பீடாகவும் பண்ணாங்க. அண்ட் எனக்கு வந்து ரொம்ப லைட்டாக தான் வந்து பெயின் இருந்துச்சு. ஆக்சுவலி சொல்லப்போனால் ரொம்ப கொஞ்சமாக தான், அது கூட எனக்கு சுத்தமாக தெரியல அவ்வளோவா. ஸோ அவங்க ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவன் வந்து சைடில் நின்றுட்டு வலிக்குதான்னு கேட்டுகிட்டே இருந்தான். நான் தான் இல்லை ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி எனக்கு வந்து மியா வந்து அப்பப்போ என்ன பூரி எனக்கு பழகினதுனால அப்படி ஆயிடுச்சான்னு தெரியல. ஸோ அதான் எனக்கு அவ்வளோவா வலிக்கல. எனக்கு வந்து இப்போ டேட்டூ போட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ அவளுக்கு வந்து மெஷர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து அந்த ஷீட்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு சேம் எனக்கு எப்படி பண்ணாங்களோ அதே தான் வந்து அவளுக்கும் இப்போ பண்ணுவாங்க. இந்த மேடமோட ஃபேஸ் தான் பார்க்கணுமே, அப்படியே வலிக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா இங்கே என்ன பார்த்து. டேட்டூ போடுறப்ப நான் வந்து பார்த்துட்டே தான் இருப்பேன். எனக்கு வந்து இந்த பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கும்போது கூட நான் பார்ப்பேன். நான் அவங்க குத்தும்போது இவ அதை பார்க்க கூட மாட்றா, பார்த்து மூஞ்ச திருப்பிகிட்டே இருக்கா. ரியாக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்களேன். அந்த அண்ணாவே வந்து பார்த்துட்ருக்காங்க. போதுமா, வலிக்குதாமா அவனுக்கு அப்படின்ற மாதிரி. சூப்பராக டேட்டூ போட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் வீட்டுக்கு தான் போக போகிறோம். சாமி கோணலாம் இருக்குது, அப்போ தாண்டி இருக்குது பொடி. டேட்டூலாம் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ தான் நான் வந்து மியாவை எழுப்புனேன். ஸோ இதுதான் டேட்டூ. இன்றைக்கி மார்னிங் தான் வந்து ஆக்சுவலி பேசிகிட்டே இருந்தோம் போடலாம் அப்படின்னு. என்ன போடலாம், ஒரு ட்ராவல்க்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் கேமரா அந்த மாதிரி வந்து போடலான்னு நினச்சோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பின்ட்ரெஸ்ட்டில் கொஞ்சம் ஐடியாஸ் எடுத்து கேமரா வந்து நாங்கள் தனியாக பிக்சர் டவுன்லோட் பண்ணி இந்த ஃப்ளைட்டோட இன்சர்ட் பண்ண சொல்லி அந்த அண்ணா வந்து காமிச்சாங்க டேட்டூ போடுறாங்கன்னா. ஸோ அவங்க காமிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஓகே போடலான்னு சொல்லியாச்சு. ஸோ சடன் பிளான் தான். ஆக்சுவலி நாங்கள் வந்து டயனா வர்றதுக்கு முன்னாடியே வந்து நான் சொல்லியிருந்தேன் டேட்டூ போடலான்னு. ஆனால் வந்ததுக்கப்புறமா போடலான்னு பிளான் வச்சுருந்தோம். இன்னும் ஃபியூ டேட்டூஸும் போட போகிறோம், ஆனால் அது இன்றைக்கி இல்லை. ஸோ அதை திருப்பி நாங்கள் வந்து போய் போடுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.